வணக்கம் மக்களே. திரும்பவும் இன்றைக்கி ஒரு கோலம் புதுசாக வந்துருச்சு. புதுசானா எல்லாம் ஒன்று தான், அப்படியே சும்மா கலர் அப்பப்போ மாற்றி விட்டுலாம், இதை போடலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். எந்தெந்த பொடியெல்லாம் எச்சா இருக்குதோ அந்த டிசைன் போட்டுறாதீங்க. அதுக்குன்னு பார்த்து கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கோலம் நல்லா இருக்கிறது எப்படின்னு தெரியும். பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, ஒரு செகண்டில் டக்கு டக்கு டக்குன்னு போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி போடணும். இதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரியே போட்டு விட்டு திரும்பவும் அதை கொஞ்சம் திருத்தி மறுபடியும் நார்மல் கொண்டு வந்தேன். ஒரு நாளைக்கு என்ன தான் நமக்கு கோலம் போடல ரொம்ப டேலண்ட் இருந்தாலும் நம்மளையும் அசத்தி ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்ற வச்சிடுது. என்ன பண்ணுறது, தலை சுற்றுற மாதிரி சுற்றிடுது. அப்புறம் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு திரும்பவும் திருத்தி போட்டுக்க வேண்டியதான். பார்த்திங்களா, சும்மா சரு 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 சருன்னு போட்டு ஏதோ ரெண்டு பிடிச்சி இழுத்து விட்ருங்க, அழகாக வந்துடும். இந்த கலர் கொடுத்துட்டிங்கனால எல்லா கோலமும் சூப்பராக இருக்கும். இது போடுங்க, மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி கோலம்லாம் போடுங்க. சும்மா புள்ளி வச்ச கோலமே போட்டு போட்டு அதில் அது ஒரு டெக்னிக்கலாக இருக்கும். ஆனால் இது நேச்சுரலாக நம்ம பூ மாதிரி போட்டுக்கலாம். அது புள்ளி வச்சு அந்த இதில் தான் வரும். சில பேர்த்துக்கு நல்லா வரும், சில பேர்த்துக்கு அது ஸ்ட்ரைட்டாக இழுத்து போட்ட மாதிரி வரும். இந்த அழகாக இப்படி ரவுண்டு இதெல்லாம் வராது. இந்த ரங்கோலி டிசைன் போட தெரிஞ்சவங்கன்னா போட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் இதுலேயே இது சுமார் நார்மலாக போட்டிருக்கிறேன். இதுலேயே நேச்சுரலாக விரிஞ்ச மாதிரியே இருக்கும். அதெல்லாம் நான் போடுவேன். அது போட்டால் ரொம்ப டைம் ஆகுதுன்ட்டு நான் அதை போடுறதில்ல. நான் ஒரு நாளைக்கு ஒரு கோலம் போட்டு தரேன். அப்படியே கரெக்டாக நம்ம செடியில் எப்படிலாம் மலர்ந்துருக்கோம் அந்த மாதிரிலாம் போடுவேன். இன்னும் கொஞ்சம் டைம் நமக்கு என்ன ஆகுதுன்னா, சீக்கிரம் முடிக்கணும். முதல்ல மாதிரி இல்லை, உடம்பு ரொம்ப உட்காந்துருக்க முடியலையா, அதனால அப்படி போட்டிருக்கிற, வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இதுவும் பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கலர் காம்பினேஷன் இப்படி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான இலைகள்லாம் வரும், அதெல்லாம் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அதெல்லாம் ஃபஸ்ட்டில் வெள்ளை கலர் கோலப்பொடியிலே போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாகிக்கும். சரிங்களா, போட்டுட்டு அப்புறம் எனக்கு சொல்லுங்கள். என்னென்னா, எனக்கு கொஞ்சம் கோலம் போட்டுறேன். ஒரு கோலம் போடுறதுக்குள்ளே இடுப்பு வலி எடுத்துகிறது பயங்கரமாக, என்னால் முடியல. ஆனால் இருந்தாலும் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு கோலம். அதனால விடாப்பிடியாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது, இது போட்டு நான் ரொம்ப டயர்டாயிடுச்சு. படுத்துட்டேன். பூனைக்குட்டிக்கு மீன் வாங்க போகணும். அதுக்கு போகாமல் அப்படியே கமெண்ட் பேசாமல் படுத்துட்டேன். பூனையும் என்னுடைய பக்கத்தில் படுத்துக்குச்சு. சரி, கோலம் பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுங்களேன், நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் போடுங்க. நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு போடுங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பக்கத்து வீட்லேயும் கொண்டு காமிங்க, போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.